பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. உடனே சரவணோட அப்பா சொல்லிட்டாங்க, "நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்கங்க. உடனே நம்ம மயிலோட அப்பா, அம்மா வந்து கால்லலாம் விழுந்து கெஞ்சுறாங்கங்க. அப்பவும் ஃபேமிலியோட "என்ன இதெல்லாம் நடிப்புங்க, நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்றாங்க. ஆமா, சரவணன் சொல்றாரு, "அப்பா இவங்களெல்லாம் நம்பி மன்னிச்சு விட்டுறாதீங்கப்பா, எனக்கு வேணாம்" அப்படிங்கிற மாரிலாம் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. குழலியும், "குழலி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரேன் குழலி" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும் சொல்றாங்க. "தயவுசெய்து உங்க பொண்ண கூட்டிட்டு போயிருங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்னத்த சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா கேட்கையில, "என் பையனோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடஞ்சி பேசிக்கிட்டு இருக்காருங்க. "நீங்கள் கூட்டிக்கிட்டு வெளியே போயிருங்க உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்தீங்கன்னா கால்லலாம் விழுந்து, அவங்க அத்தை காலில் விழுந்து, மாமா காலில் விழுந்து, அவங்க வீட்டுக்கார் காலில் விழுந்து, எல்லார் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே வந்து எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. உடனே அரசியல் "அரசி நீ தான் சப்போர்ட் பண்ண அரசி" அப்படிங்கிற மாதிரி சொல்லல, "என் அண்ணனை இப்படி அழுக வச்சுக்கிட்டீங்கள, நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, போயிருங்க தயவுசெய்து" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் தம்பி, செந்தில் தம்பி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு, "நாங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க நம்ம மயிலுக்கு. மயில் பண்ணது தப்பு, பெரிய தப்பு. கொஞ்சம் நாள் சென்றாவது அந்த உண்மையை வந்து நம்ம சரவணன்ட்ட சொல்லியிருக்கணும்." அதே தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, "கொஞ்சம் நாள் சென்றாவது நீ என் பையன்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களை ஏதாவது சொல்லி மன்னிச்சிருப்போம்ல. இவ்வளோ நாள் சென்று நீ பொய்யை மறைச்சு என்ன செய்ய போகிற" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி மயிலும் கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க வெளியில் போகாமல். அந்த டைம் நம்ம குழலி, "இவ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அவள் வெளியில் போக மாட்டான்னு" சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்கங்க. அந்த டைம் ஊரே வேடிக்கை பார்க்குது. நம்ம ராஜு வீட்டிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம மயில் இன்னைக்கு அழுகுன மணிக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.